பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரமுகரும் ஆடுதுறை பேரூராட்சி மன்ற தலைவருமான திரு ம.க. ஸ்டாலின் அவர்களை நோக்கி வெடிகுண்டு வீசியிருக்கக்கூடிய சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆடுதுறை பேரூராட்சி மன்றத்தினுடைய அலுவலகத்தில் திரு ம.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்தபோது அவர்களோடு 2-3 பேர் இருந்திருக்கிறாங்க. அப்போ 10க்கும் மேற்பட்ட கும்பல் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நாட்டு வெடிகுண்டையும் பெட்ரோல் வெடிகுண்டையும் அவருடைய அலுவலகத்தின் மீது வீசியவாறே உள்நுழைந்திருக்கிறாங்க. சுதாரித்து கொண்ட இளையராஜா மற்றும் அருண் எனக்கூடிய அவருடன் இருந்த 2 நபர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த பெட்ரோல் வெடிகுண்டு வீசின அந்த கும்பலை தடுப்பதற்காக முயற்சி செய்து முன்னேறக்குள்ள அந்த கும்பல் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னாக்க, அந்த 2 பேரையுமே அரிவாளால் வெட்டி விட்டு தப்பி விட்டு சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த சம்பவம் குறித்து அக்கம்பக்கத்தினர் சத்தம் கேட்டதுமே எல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னா, அலுவலகத்தை நோக்கி ஓடி வந்திருக்கிறாங்க. காவல்துறையினுடைய அதிகாரிகள் எல்லாமே தீவிரமாக இந்த விசாரணையை மேற்கொண்டிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடியவர்கள் சொன்ன தகவல் என்னன்னா, இந்த தாக்குதல் என்பதும் அந்த மர்ம நபர்கள் என்பதும் அங்கே இருக்கக்கூடிய திரு ம.க. ஸ்டாலின் அவர்களை கொலை செய்யும் முயற்சியில் வந்துள்ளார்களா என்கிற பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பதாக அங்கே இருக்கக்கூடியவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறாங்க. அந்த பகுதியில் தற்போது போராட்டம் மறியல் என்று மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. காவல்துறை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து இதற்கு பின்னால் யார் இருக்கிறார், யார் ஏவி விட்டது, என்ன நடந்தது, ஏன் இந்த மாதிரியான சம்பவம் தற்போது நிகழ்ந்தது என்பதை உறுதி செய்ய வேண்டும், வெளிக்கொணர வேண்டும். இந்த சம்பவம் இதற்கு மேலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடாது. திரு ம.க. ஸ்டாலின் அவர்களுக்கு காவல்துறையினுடைய பாதுகாப்பு உடனடியாக அளிக்க வேண்டும்.